போல இறங்குடா. இந்த போட்டோல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இவங்களை தெரியுமா? தெரியுமே. இதோ இந்த வீட்டுல இருந்தாங்க. என் கையில வாழ வெளிய என்னடி யாரு? இந்த போட்டோல இருக்கிற பையனும் பொண்ணு எங்க? தெரியாது. பக்கத்துறா பக்கத்துறா கேட்க வேண்டிய முறையில கேட்டா தன்னால பதில் வரும். உண்மையை சொல்லு, எங்க மறைச்சு வச்சிருக்க? தெரியாது. தெரியாது? சார், ஒரு மோசமான செய்தி. ரங்கராஜ் ஜெயிலும் தப்பிச்சுட்டான். அதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் எந்த நேரத்துல உங்களை கொல்ல வரலாம். ஏன்னா அவனோட ஒரே குறி நீங்க தான். அதுவும் எனக்கு தெரியும். அவன் சும்மா தப்பிக்கிறீங்க, துப்பாக்கியோட தப்பிச்சுக்கா. எங்கிட்டயும் துப்பாக்கி இருக்கியா? அதுவும் லைசன்ஸோட. உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போட உத்தரவு வந்திருக்கு. எங்க இப்ப என்னங்க பண்றது? பாட்டி இருக்காங்கிற தைரியத்துல ஒரு குழந்தைய வேற பெற்றுக்கிட்ட. இப்ப அவங்களும் இல்ல. எப்படிங்க வாழ போறோம்? நீ ஏன் கவலைப்படுற? உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். வீடு தீ பிடிச்சு எரிஞ்சா கூட உங்களுக்கு விளையாட்டுதான். பேயும் பிசாசும் குடியிருக்கிற இந்த பாழடைஞ்ச கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பேயும் பிசாசும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பேய் பிசாசுக்கு காக்கி சட்டை இல்ல, விசில் இல்ல, லட்டி இல்ல. சரி சரி, பயப்படாத. இத சாப்பிடு. இன்னைக்கு ஆகாரத்துக்காச்சு, நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் என்னங்க பண்றது? ஒண்ணு பண்ணுவோமா? நம்மள புடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுக்கறத பத்திரிகையில விளம்பரம் வந்திருக்கு. நம்மள நாமே புடிச்சு கொடுத்துருவோம். கையில காசு, வாயில தோசை. என்ன சொல்ல? என்ன பயந்துட்டீங்களா? நானும் 10,000 ரூபாய் கேஸ் தான். புரியல? என்ன புடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. வாண்டட் கேஸ். இல்ல ஒரே ஜாதி தான். பசிக்குது, 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு. பழி வாங்கணும்னா கூட உடம்புல பலம் வேணும். இந்த ரொட்டி என் உடம்புல வலு கொடுத்துருச்சு. இன்னையோட அவன் சரித்திரம் க்ளோஸ். ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, 15 வருஷமா முயற்சி பண்ணி நானே என்ன விடுதலை பண்ணிக்கிட்டேன். ஜெயில இருந்து தப்பிட்டேன். ஒருத்தனை பழிவாங்க. அங்கிள், அங்கிள், உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. உங்களுக்கு இந்த பழி வாங்குற எண்ணம்? ஏன் ஒரு குற்றத்தை செய்ய பிடிக்கிறீங்க? ஒரு குற்றமா? ஏற்கனவே நான் 5 பேரை கொலை செஞ்சுட்டேன். இந்த ஒருத்தன் பாக்கி இருக்கான். அவனை கொல்லுட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிடுமா?
நோ அட்வைஸ் அட் எனி காஸ்ட். நீங்க யாரா இருந்தாலும் உங்க பிரெட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. தம்பி, அந்த புல்லட்டை எடுத்துருங்க. பாபா, கத்தி எடு. கட்டியை பிடிச்சுக்க. அங்கிள் கொஞ்சம் அசையாம இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுமா? அங்கிள், நீங்க சொல்றதுக்கு பதிலா அவங்க உங்களை சுட்டுட்டாங்களா? எனக்கு வெறித்தனம் தான் இருந்தது. அவனுக்கு புத்திசாலித்தனம் கூடவே சேர்ந்து இருந்தது. இன்னைக்கு தப்பிச்சுட்டான், என்னைக்கு முடியாது. தண்டிக்கிற வேலைய சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கலாம் இல்லையா? நல்லா இருக்குமா நீ சொல்றது? குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை குசேலர்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சட்டம் சத்தியத்தை விட சாட்சிங்களை தான் ரொம்ப நம்பும். ஏமா இவ்வளவு உதவிங்களை பண்ணீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. இந்த கதை சிரிப்புல ஆரம்பிச்சு கண்ணீர்ல நடக்கிற கதை. எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, இவரோட அப்பாவும் அரசியல்வாதிதான். எதிர் கட்சிக்காரங்க கீரியும் பாம்பும் மாதிரி. ஆனா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டோம். அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். இன்னும் எங்களை தேடிக்கிட்டு தான் இருக்காரு கொல்றதுக்கு. நீங்க ஜெயில கைதியா இருந்தீங்க, நாங்க வெளியில கைதியா இருக்கோம். அவ்வளவுதான். இப்படி ஒரு படுபாவியா? யாருமா அவ? முத்துக்காடு சிங்கத்தெரு. என்ன சொன்ன? முத்துக்காடு சிங்கத்தெரு. சிங்கத்துறை? செலத்துறை? ஆமா, செல்லத்துறை. எங்க அண்ணன் தான். 15 வருஷத்துக்கு முன்னால யாரும் அவரை சுட்டுட்டாங்களா? அப்ப நான் சின்ன பொண்ணு. யாரும் இல்ல, நான் தான். எவனை பழிவாங்கன்றதுக்காக இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தனோ, அந்த சிங்கத்துறையுடைய மவன் இப்ப என் கண் முன்னால. சபாஷ்! என் விதியே, உனக்கு என்னுடைய நன்றி.
என் குடும்பத்தை அழிச்சு நிர்மூலமாக்குறவனுடைய சந்ததி இப்ப என் கையில. பாருடா, உன் மகளையும் உன் பேத்தையும் சுட்டு பொசுக்கி உன் வீட்டு மாடியில கொண்டு வந்து காய போடுறேன். இந்த ஏரியா கூட தேடிட்டோம், எங்க இல்ல. ஆமா சார், கமான் வாங்க. அநியாயமா என் குழந்தைய கொண்டுட்டியே, நாங்க என்ன பாவம் செஞ்ச உனக்கு? என்னங்க, நம்ம குழந்தை பழிச்சிருச்சு. பாருங்க பாருங்க. என்னங்க? கொலகார பாவி உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கும் உன்னைய மனைவியா ஏத்துக்கிட்ட குற்றத்துக்கும் இன்னும் என்னன்னு அனுபவிக்க போறேன். அங்கிள், நாங்க உயிரோட போறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அம்மா,
எங்களுக்கு முடிவு கட்டணும். அதான உன் முடிவு? இல்லப்பா, நிச்சயமா இல்ல. உங்களுக்கு விடிவு கிடைக்கணும், அதுதான் என் முடிவு. 15 வருஷமா பழிவாங்குற உணர்ச்சியோட இருந்த ரங்கராஜ் நேத்தோட செத்துட்டாமா. பாலைவனமா இருந்த என் மனசுல நீ பூ பூக்க வச்சுட்ட. அந்த பூவுடைய நறுமணத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த என்னுடைய பழிவாங்குற உணர்ச்சி எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இந்த பச்சை குழந்தை முகத்துல என் குழந்தைய பாக்குறேன், உன்னுடைய பரிதவிப்புல என்னுடைய தாயை பாக்குறேன். அதனாலதான் உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது நடக்குமா அங்கிள்? உங்க 2 பேரையும் ஏத்துக்கிட்டா ப்ரொஃபசர் ரங்கராஜ் உங்க அப்பனை மன்னிப்பா. ஏத்துக்க மறுத்தா கொலகார ரங்கராஜ் அவனை தண்டிப்பான். இந்த அக்னி பரீட்சைக்கு அடையாளமா தான் நான் போலீஸ்ல சரண்டர் ஆவறதா முடிவு பண்ணிட்டேன். அதுவும் எங்க தெரியுமா? உங்க அப்பன் சிங்கத்தூர வீட்டு வாசல்ல. குழந்தைய குடுமா. குழந்தையா அங்கிள்? என்னுடைய லட்சிய போராட்டத்துக்கு துருப்பு சீட்டே இந்த குழந்தைதான். குடுமா. Instructions. Number 1, சந்தேகப்படும்படியா யார் வந்தாலும் உடனே ரவுண்ட் அப் பண்ணிருங்க. நம்பர் 2, ரங்கராஜ பார்க்க நிறைய கூட்டம் கூடும், எந்தவித அசம்பாவிதம் நடக்காம பாத்துங்க. நம்பர் 3, ரங்கராஜ் சரண்டர் ஆகிறா சொல்லி இருந்தாலும் அதை நம்ம சத்தியவாக்க எடுத்துக்க முடியாது. எந்த நிமிஷம் மிஸ்டர் சிங்கதுரையருக்கு ஆபத்து ஏற்படலாம். நம்பர் 4, ரங்கராஜ் உயிரோடு பிடிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். பி கேர்ஃபுல். சார், காம்பவுண்ட சுத்தி பலத்த செக்யூரிட்டி போட்டிருக்கு. ரிசர்வ் போலீஸ் 4 பக்கம் இருக்காங்க வித் கன்ஸ். அவனால உங்க நிழல கூட இருக்க முடியாது. ரங்கராஜ் ஊருக்குள்ள வந்துட்டானா அவன் எங்ககிட்ட சரண்டர் ஆகிற வரைக்கும் நீங்களும் உங்க சம்பந்தப்பட்ட ஆட்களோ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வந்தா என்ன சுற்றுவானா? சார் ப்ளீஸ் எங்க கடமையை செய்ய விடுங்க. ஓகே ஓகே. உங்ககிட்ட என்ன ஒப்படைக்கத்தான் வந்திருக்கேன். இது சத்தியம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு பாக்கி இருக்கு, எனக்கும் சிங்கத்துரைக்கும். அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் பிளீஸ் என்ன யாரும் நெருங்காதீங்க. மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க, இந்த குழந்தைதான் முதல் பலி. எஸ். மிஸ்டர் சிங்கத்துரை, கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன பார்க்க வர வேணாம், உங்க மகளை பார்க்க வாங்க. நீங்க புறமா பார்க்க துடிச்சீங்களே உங்க மாப்பிள்ளை, அவனை பார்க்க வாங்க. உங்க பேத்தியை பார்க்க வாங்க.
சரண்டர் ஆக வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களா? நான் சண்டைக்கு வரல, உன் பொண்ணுக்காக சமாதானம் பேச வந்திருக்கேன். பொண்ணா? சிச்சி, அவ என்னைக்கு எதிர்கட்சிக்கார மகனோட ஓடினாலோ அன்னைக்கு அவ படத்துக்கு ஊதுவத்தி கொளுத்திட்டா. டேய், பாசம் காட்டுறதுக்கு கூட லஞ்சம் கேட்கிற படுபாவிடா நீ. உயிருக்குயிராய் இருந்த என் மனைவியை சாகடிச்சேன். வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருந்த என் குழந்தைய வெட்டி போட்டேன். சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை அழிச்சு நிர்மூலமாக்குனேன். இருந்தாலும் இன்னைக்கு உன் வாசல்ல வந்து நிக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை பழி வாங்கறதுக்கு இல்லடா, உன் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக. டேய், அவ என் பொண்ணே இல்லைங்கிற, அப்புறம் என்னடா நீ வாழ வைக்கிறது அவள? ரமர், இங்க போலீஸ் மட்டும் இல்ல, உங்க எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஏய், உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சதே தப்புடா. உனக்கு சமாதி கட்டும் தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது? இந்த பச்சை குழந்தைங்க என் பாறை இதயத்துல பால் சுரக்க வச்சிருச்சு. இவங்களை வாழ வைக்கணும். அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்களை நீ மனசார ஏத்துக்கிட்டா உன்னை மன்னிச்சு விட்டுருவேன். ஏத்துக்க மறுத்த உன்னை கொலை செய்யவும் நான் தயங்க மாட்டேன். எந்த போலீஸ் என்ன தடுக்க முடியாது. என்ன சொல்ற? மன்னிக்க சொல்றியா இல்ல தண்டிக்க சொல்றியா? எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட். வாங்க சார், அவன் டைம்ஸ் கொடுத்துக்குங்க சார். என்ன சார்? அவன் முதல்ல சரண்டர் ஆகட்டும், மத்தது அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். சார், அனாவசியமா கலவரம் ஏற்பட வேண்டாம். போலீஸோட கோஆபரேட் பண்ணுங்க சார். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன். என் பொண்ணை பார்க்கணும், என் பேத்திய பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆவறதுக்குள்ள சரின்னு சொல்லுங்க. சரி, உங்களுக்காக, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ரங்கராஜ், நீ ஜெயிச்சுட்டடா. குழந்தைங்களை அனுப்பு, நான் ஏத்துக்கிறேன். நிஜமாவா? உன்னை நம்புறேன். போமா, உன் தாய் வீட்டுக்கு போ. உங்க வாழ்க்கையில கரையை தேடி ஓடி ஓடி களைச்சு போயிட்டீங்க. இனிமேலாவது சந்தோஷமா இருங்க. போங்க. அங்கிள், எங்களை கரை சேர்த்து விட்டுட்டு நீங்க போறீங்களே? வாழ்க்கைங்கிறது ஒரு பிரயாணம் மாறிப்பா. உங்க ஸ்டேஷன் வந்துருச்சு, நீங்க இறங்கிட்டீங்க.